ஹாப்பியாக மாத்திக்காடா பிச்சுமணி பிஞ்சுமணி நீ கொண்டு வந்த மூச்சு காத்தும் சொந்தமில்ல பாட்டுக்காடா கண்ணுமணி பொண்ணுமணி ஓ வாழ்க்கையத்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாத்திக்காடா பிச்சுமணி பிஞ்சுமணி நீ கொண்டு வந்த மூச்சு காத்தும் சொந்தமில்ல பாட்டுக்காடா மனமே ஆனா இந்த நோடி மறுபடி வந்துடாது புரிஞ்சுக்க நிஜமே ஆட நீயும் நானும் பூமிக்கு டூரிஸ்ட் இங்க தெரிஞ்சுக்க அழகே ஆட இந்த நோடி மறுபடி வந்துடாது புரிஞ்சுக்க நிஜமே ஆட நீயும் நானும் பூமிக்கு டூரிஸ்ட் இங்க தெரிஞ்சுக்க Take time to chill, no unwanted emotion. By the beach, by the sun, in the backyard. Don't worry about life, it ain't really that hard. No trauma, no drama, no point worrying. Take your own time, no need hurrying. No stress, only rest, enjoy a little snack. Enjoy what you do, no regrets looking back. நிறுத்து. யாரியா நீ எங்கேருந்து வர? ஜாக் ஃப்ரம் சர்ஃபிங் கிளப். கோவலமா? ஆமா. ஊது. உஷ். ஏய் இங்க பார்த்து ஊது. புஷ். ஏய் இங்க ஊதுன்றேன்ல. குஷ். ஷபா. புல் சரக்கு. சார் ஆளை பார்த்தா கொஞ்சம் சஸ்பெக்ட் மாதிரி தான் இருக்கு. டிக்கியை தந்து காட்ட சொல்லுங்க சார். நீ முதல்ல இறங்கு. சார் அவசரமா ஒரு வேலையா போறேன், வரும்போது உங்களை பார்த்து கவனிக்கிறேன். நீ முதல்ல டிக்கியை திறந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். இறங்குமே. சார் இப்ப என்ன உங்களுக்கு டிக்கியை தானே? ஆமா இறங்கு. இதோ வரேன். தர. சார் ஒரு ரிக்வெஸ்ட், நான் அவசரமா போகணும் சார். திறந்துட்டு போமே. ஃபர்ஸ்ட் ஓபன் ஐஸே. அவசரமா போனா அதுவா போனோம். ஒட்டி. சார் நான் அப்பவே சொன்னேன்ல சார், பாத்தீங்களா சம்திங் ஃபிஷி. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது. ஸ்மக்லிங். சார் அதெல்லாம் தொடாதீங்க சார். ஐ வில் நாட் allow you to touch. This is my property. So what? நீ திறந்து காட்டியா? நான் தொடல. இல்ல சார், திறக்க முடியாது சார் என்னால. பார் கடைசியா கேக்குற, திறந்து காட்டுறியா இல்ல? உங்க இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்ட் சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சார். சரி வா போலாம் வா. வந்து ஜீப்ல ஏறு மேன். இல்ல சார், என் கார்ல தான் போணும் சார். சரி ஏறு, நான் இதுல போறேன். யூ ஃபாலோ மீ. ஏறு. மூடு. விட மாட்டேல்ல. என்ன டார்லிங் இப்பதான் கிளம்புனேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டேன். என்னங்க உங்க டிரைவர் சாப்பாடு கட்டுறதுக்குள்ள எம்டி கேரியர் எடுத்துட்டு போயிட்டாருங்க. எம்டி கேரியரா? ஆமாங்க. வண்டியில் வரும்போதே வாசனை தூக்குதுன்னு இல்லை? ஆமாம் சார், செம்மையாக இருந்தது சார். சரி நீ வைமா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. நீ லஞ்ச் எடுத்துன்னு வந்திருக்கியா? எடுத்துன்னு வந்தேன் சார். என்னது? மூளை குழம்பு முட்டாப்பமும் சார். அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இதை நீ சாப்பிட்றியா? சார் புதுசாக கல்யாணம் ஆகிது, அம்மா எதனா விசேஷமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இருக்கட்டியா, நீ தான் வாசனை வேற தூக்குதுன்னு இல்லை, நீயே சாப்பிட்டு. சார் யார் யாரு ஐஸ் வைக்கிறோனா? இல்ல சார், இவன் சார் இவர் இல்ல சார், ராஜேந்திரன் இன்ஸ்பெக்டர். அவன் தான் சார் என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டு. இவர் கிடையாது சார். ஏய் அவர் கூடலூருக்கு மாத்தி 3 மாசம் ஆகுது. Is it? ஆமா, இப்ப இவர் தான் இங்க இன்ஸ்பெக்டர். ஓ ஐ அம் வெரி சாரி சார். அப்ப நான் கிளம்புறேன். எங்க போற? எங்க நில்லு. Don't hold me like this sir. Take your hands out. You should have taken your hands from the bottle. யார் அவன்? சார் 2 கேஸ் சார். ஒன்னு ட்ரக் அண்ட் டிரைவ் சார், இன்னொன்னு இந்த பொட்டி. இந்த பொட்டியை வந்து திறந்து காட்ட மாட்டேங்கிறான், உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சந்தேகமா இருக்கு சார். என்ன யாருக்குள்ள? சார் this is my property sir. அது சரி, அது உள்ள என்ன இருக்கு? இத திறந்து காட்ட மாட்டேன் சார் நானு. காட்ட மாட்டியா? ஆமா சார். என்னையா இருக்கு? Any cost I can't open. நீ அதங்க வை. பையா சொல்றாருல வெய்.
சார் வைக்க முடியாது சார். ஏய் வெய்யான்ற ஏய், I will not இரு do- நீ ஒரு நிமிஷம் வா இங்க உட்காரு நீ உட்காரு ஃபர்ஸ்ட் அது எங்க டென்ஷன் ஆவா எங்களையும் டென்ஷன் ஆக்காத பொறுமையா கேட்குற சொல்லு இந்த பொட்டி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது இதுக்குள்ள என்ன இருக்கு சார் ஆ. இந்த பொட்டி எங்கேருந்து கிடைச்சது, இது உள்ள என்ன இருக்கு காட்டுறேன் சார். காட்டிடுறானாயா ஆனா இந்த பொட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு சார். சரி இந்த காரணத்தை சொல்லு அது ஒரு பெரிய கதை சார். நீ அது காரணம் சொல்றேன்னு அதுக்கு ஒரு கதை வேற சொல்றேன்றியா சார் கதை உள்ளதா அந்த காரணமே இருக்கு சார். கதையா சரி ஷார்ட்டா சொல்லு சார் இன்னைக்கு என்ன டேட் சார்? ஜூன் 21 சார் எவ்ரி இயர் ஜூன் 21 எனக்கு ரொம்ப மோசமான நாள் சார். ஏன் உன் கல்யாண நாளா அதை விட ஒஸ்டான நாள் சார். ஒன்று தூக்கி செய்யும் இல்லைன்னா அம்மிக்கல் ஆயிடும் சார். அதே மாதிரி தான் 2021 சிவான்ற ஒரு கேரக்டரை நம்பி ஜாக் சர்ஃபிங் கிளப்னு ஒன்று ஆரம்பித்தேன் சார். சார் அந்த சிவா சர்ஃபிங்ல கிங் சார். இதுதான் சார் அவனோட லவ்வர். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கும் வாயிலே வடை சுட்டுன்னு இருந்தான் சார். அக்கா நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். நீங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? என்ன விஷயமா சீக்கிரமா போறேன்ற? இல்ல இன்னைக்கு முதல் வாட்டி சிவா அப்பா பார்க்க வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன போகணும். நீங்களே போட்டிடுறீங்களா? சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அம்மாடி இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எந்த குறையுமே நான் வைக்கல. உனக்கே தெரியும் அம்மா இல்லாததுனால உன்னை நான் சந்தோஷமா வளர்த்தேன். நீ என்கிட்ட இருந்ததை விட போற இடத்துல சந்தோஷமா இருக்கணுமா. ஆனா எனக்கு என்னமோ எந்த அறிகுறியும் தெரியலம்மா. இல்லப்பா இவர் வேலைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காரு. எனி டைம் வீசா வந்துடும். ஃபர்ஸ்ட் அவர் போவாரு, அதுக்கப்புறம் நான் போவேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம்ப்பா. கேட்கறதுக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சர்ஃபிங்ல எப்படிம்மா அதை ஒரு தொழில்னு நம்பி? இல்லப்பா அவருக்கு லாங்குவேஜ் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஜெர்மன், ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, இட்டாலியன் இந்த மாதிரி 8 லாங்குவேஜ் தெரியும்பா. ரொம்ப அசால்ட்டா பேசுவாரு. சிவா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல 2 லைன் பேச. ஏய் டக்குன்னு இப்படி பேசுறது? பரவாயில்ல பேசு. யாரா பேசினா பேசலாம். இல்ல பரவாயில்ல எங்க அப்பாக்காக ப்ளீஸ் பேசு. Inki Mrs. Bigisi Sambarise. In this house. இது என்ன மொழி, என்ன அர்த்தம்? சிவா இதுக்கு என்ன மீனிங்? இன்னைக்கு கீழ் வீட்டில் சாம்பார் செய்கிறாங்க. அது ஜெர்மனில் சொன்னேன். அந்த ஸ்மெல்லை வச்சு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டேன். இது சுத்தமா தேராதுமா. எனக்கு நம்பிக்கையே இல்லை. பேச சொன்னா சாம்பார் பத்தியா பேசுறது? உனக்கு வேற எந்த டாபிக்கும் கிடைக்கலையா? ஏய் உனக்கு என்னை பற்றி தெரியாது. நான் எப்பவுமே அந்த டைமில் தான் வாழ்வேன். அவங்க வீட்டில் சாம்பார் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அவங்க வீட்டில் காரக்குழம்பு பண்ணால் காரக்குழம்பு பண்ணால் சொல்ல போகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெர்மன் பேசியிருக்கேன், அதை பாராட்டத்தை விட்டுட்டு வேற எதுவும் பேச. எனக்கு என் ஃபியூச்சர் பத்தி நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. கனி நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்காது. நமக்கு எப்பவுமே நல்லதே தான் நடக்கும்.
நம்ம யாருன்னா துரோகம் பண்ணியிருக்கோமா? நீ என்னை நம்பு, நாளிலேருந்து நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுது பார். யோ, இந்த பொட்டி கதையை கேட்டா தளபதி சொல்ற மாதிரி குட்டி கதையா சொல்லுன்னு பார்த்தா எவனா லவ் பண்ண கருமத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? சார் சுவாரஸ்யமா இப்பதான் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். இசட் வரைக்கும் நீங்க கேட்டாகணும். அப்பதான் ABCDனா என்னான்னு உங்களுக்கு புரியும் சார். ஏன் ஏபிசிலாம் படிக்காமல அந்த வேலைக்கு வந்தேன்? சார் லிட்டில் பேஷன்ஸ் சார். நான் குயிக்கா கதை சொல்லி முடிச்சிடுறேன் சார். சரி சொல்லி தொலை. சார் இதே ஜூன் 21க்கு அது கரை ஒதுங்கிச்சு சார். இந்த பொட்டியா? அவசரப்படாதீங்க சார். அது மனித மாதிரி ஒரு திமிங்கலம் சார். திமிங்கலமா? இல்ல சார், அது மனித திமிங்கலம். ஹியூஜ் ஒன். அவன் வயிற்றுலேருந்து 5 லிட்டர் தண்ணியை வெளியே எடுத்தோம் சார். எப்போ அவன் கண்ணை திறந்து சிவாவை ஐ டு ஐ பார்த்தானோ அப்போலேருந்து அவனை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சார். அப்போ பிடிச்ச சுண்ட வரல விடவே இல்லையே. பால்வடியும் பூமுகமே, பாசமுள்ள பூச்சரமே, தேடி வந்த பூவனமே, கைபிடிச்ச ரத்தினமே. எத்தனையோ பேர் இருக்க என்ன வந்து சேர்ந்ததுன்ன, 2 பேரு மத்தியில இப்பதான் மூர்த்தி கடலை பார்த்தேன். உலகத்தில் ஓசந்தது ஆமாக்கா, இப்பதான்க்கா கூட்டு வரேன். அன்பு நம்ம ஏரியாவுக்கு புது என்ட்ரி போல. ஆமாண்ணா. சூப்பரா இருக்காப்பா. அத்தனையும் பெருசு. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சிவா. அப்துல்லா, ஒரு சின்ன உதவி மச்சான். என்னப்பா? இவனுக்கு ட்ரெஸ் தைக்கணும்டா. ஐயோ, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டைரக்டர் சங்கர் சார் ஆஃபீஸ் போகணும். முடியாது சிவா. மச்சான், டைரக்டர் எத்தனை மணிக்கு மீட் பண்ண போறா? 10 மணிக்கு அங்கே இருக்கணும்பா. அதெல்லாம் ஒரு அல்லாஹ் என்னடா சொல்லியிருக்காரு? இல்லாதவனுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்காருல மச்சான். என் வீட்டை இல்லடா, ப்ளீஸ். துணியும் இல்ல, இன்னைக்கு எந்த கடையும் இல்ல. எங்க போய் துணி எடுப்பேன் நானு? இப்போ துணி தானே. ஏய், அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல தச்சு கொடுறா ப்ளீஸ். அப்துல்லா தம்பி, உனக்கு சூப்பர் ட்ரெஸ் ரெடி ஆகுதுடா. இது வரைக்கும் உன் லைஃப்லயே நீ போட்டுக்க மாட்டேன். சிவா, சேப்பே பத்தல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே புடி. 1 2 3 4 5. இதுக்கு ஒரு 5 வச்சிடா. 5.5? 5 வச்சிரு. ஓகே, சரி சிவா.
அல்ஹம்துலில்லாஹ். எந்திரா எந்திரு. வா சூப்பர் ட்ரெஸ்ஸுடா. வா போலாம் இப்போ. கிருஷ்ணா எனக்கு நீ தான் நல்ல வழி காட்டணும். சிவாக்கு சீக்கிரமாவே நல்ல புத்தி கொடு. கனி இங்க வா. சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? உன் பின்னாடி நிக்கிறானே அவனா? ஹே கண்டுபிடிச்சிட்டியா? யார் இவன்? காலையில கடலுக்கு போயிருந்தேன். அங்க தண்ணியில இருந்தான். நான் தான் அவனை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சவன் தான். திடீர்னு எனக்கே என்னமோ மாதிரியாச்சு. அதுக்கப்புறம் கையை விடவே மாட்டான்ப்பா. ஏய் முதல்ல கை விடு. நீ நினைக்கிற மாதிரிலாம் விட முடியாது, புரியுதா? ஏன்? எதனா சாப்பிட கொடுத்தாலும் கை விடுறான். லாலிபாப் கொடுத்தனால தான் இந்த கையை விட்டான். இனிமே அவன் உன்னோட தான் இருக்க போறானா? என்னோடன்னு சொல்லாத கனி, நம்மளோட தான் இருக்க போறான். எஸ் கிருஷ்ணா ஹாய் சிவா. கனி ஒரு சின்ன ஹெல்ப். உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாருன்னா இருக்காங்களா? என் ஃப்ரெண்டோட சித்தப்பா இருக்காரு. லொகேஷன் வேணா அனுப்பட்டுமா? நம்மளால அங்க போக முடியாது. அவனை கூட்டு போறது கஷ்டமா இருக்கு. அவங்களே வந்து பாப்பாங்களா? சரி நான் பேசி பார்க்குறேன். லவ் யூ. ஹா என்னாச்சு? கேக்கல. கேக்கலையா? லவ் யூன்னு சொன்னேன். இல்ல ஏதோ சொன்னியே சொல்லு. இல்ல ராங் நம்பர்ப்பா. ஓகே ஐ லவ் யூ டு. பை. அவர் நாக்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சார். டக்குன்னு பார்த்துங்க. வச்சிடலாமா? ஓகே. He is completely normal. He is physically okay, but mentally 1.5 வயசு குழந்தை மாதிரியே இருக்கார். சிவா, நீங்கள் இவரை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா இவர் மாதிரி ஆளுங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்யூஸ்னா டாக்டர்? உங்களுக்கே தெரியுமே, ரோட்டில் பிச்சை எடுக்க விடுவாங்க, தவறான வழியில் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. என்னடா பண்றான்? சாப்பிட்றானா? ஏய் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறோம். சரிண்ணா. சிவா ஆ கூட யார் வந்திருக்கா பாத்தியா? ஹாய் வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சிவா. அல்லாவுடைய ஆசீர்வாதத்தில் அப்துல்லாவுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அல்லா ஆசீர்வாதம். அல்லா ஆசீர்வாதம்ப்பா. இங்க இருந்து காலையில துணி தச்சு கொடுத்துட்டு போனேன்னா ஒரு வார்த்தை கூட கேட்கல. படம் கான்ட்ராக்ட் எனக்கே கொடுத்துட்டாங்க. சூப்பரா, ரொம்ப சந்தோஷம். அவ ரொம்ப ராசியானவன். என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துருக்கேன். மாஷா அல்லாஹ். என்னது? ஐயோ புது துணியா அவனுக்கு? ஆமா பயங்கரமா இருக்கே. சூப்பரா. அவனை டெவலப் பண்றதே ஃபுல் டைம் வேலையாயிடுச்சு சிவாக்கு. பார்த்தாலே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு சார். அதனால வியாபாரமும் டவுன் சார். இதெல்லாம் எதுக்கு பொறுத்துக்கினேன்னா இந்த சர்ஃபிங் கிளப் அவன் லீட் பண்றான்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கினேன் சார். இந்த பொட்டிக்காக நான் உன்னை சகிச்சுக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. சரி. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ கூட சிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த குட்டியானு கூட சுத்தின்னு இருக்கானே, அது அவ எப்படி சகிச்சுக்கிட்டா? மாடியிலேருந்து கை நழுவி விட்டா துப்பட்டா. அது நேரம் ஒன்னு போய் இந்த கோட்டா மூஞ்சில போய் சிக்கிக்குமா. அங்கேருந்து ஆரம்பிச்சு சார் அவங்களுக்கு 7:30. அழகானோ மஞ்சள், மை லக்கி கலர். பார்க்கிங் ஃபுல்லா இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஒருத்தனை காணுமே. சம்திங் ராங். இது கிழிஞ்சது போ. டேய் சிவா,
வின்னர் டேய் கல்லாவில் 10 காசு இல்லாம அடிக்குதுடா. 10 காசு பிரயோஜனம் இல்லாத விளையாட்டு விளையாண்டுக்கிறீங்களேடா. மேல வா. யோ நம்ம ஜெயிச்சிரையா. டேய் மணி, பாத்தீங்களா நம்ம டீம் கலக்கிட்டாங்க. சதா தின்னுநேரு அப்படியே ஓடி போயிடுனா மேல மட்டும் வந்துடாது. சிவா தம்பி, சொல்லுங்க. லோனுக்கு ரொம்ப நாள் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. காலையில அந்த குண்டு தம்பியை பார்த்துட்டு போனேன். இவ்வளவு ராசியான பையன், லோன் உடனே கிடைச்சிருச்சு. கடவுள் ஆசீர்வாதம். என் சார்பா அவனுக்கு இந்த பிஸ்கட்டை கொடுத்துருங்க. இதில் வச்சிருங்க. அவனை விட்டுறாங்க தம்பி. வரட்டுமா? How is the pancake? பத்திரம். டேய் சிவா, இங்க வாங்க. டேய் இவன் யாருன்னே தெரியாது. ரெண்டாவது இவன் கடல்ல இருந்து கிடைச்சவன். அதனால போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. யோ இவன் குழந்தை மாதிரியா? இவனை போய் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்ற? ஹோட்டல் நடத்துறோம், ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாது. சிவா சொன்னா கேளு. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ரா. என் பேரை சொல்லி பாரு, உனக்கு கிடைக்கிற ரிசப்ஷனே வேற. ட்ரஸ்ட் மீ, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். போ வாடா. போ போ, திரும்பி வந்தா தானே. போலீஸ் ஸ்டேஷன் போறவங்க கூட தெரியாம நீ ஆப்பிள் சாப்பிடுற. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஜாலியா போலீஸ் ஸ்டேஷன் போற ஒரே ஆள் நீ தான்டா. உனக்காக தான் நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கால் எடுத்து வைக்க போறேன். வா. முதல்ல இந்த சம்பவம் திருச்சியில் நடந்திருக்கு. அதே சம்பவம் காஞ்சிபுரத்துலையும் நடந்திருக்கு. ஸோ வெறும் 240 கிராம் தங்கத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல. இப்போ அந்த கேங் கோவளத்தில் சுத்திட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். உங்க மேல எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு. இந்த கேங்கை பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கேட்ட பேர். நோ ரிச்சர்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேட்ட பேர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார்? வெயிட் பண்ணுவோம். தப்பு பண்றவன் என்னைக்கு இருந்தாலும் வலையில வந்து மாட்டுவான். அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டேன். அவனே தான் வலையில வந்து மாட்டான். நான் சொல்லல. என்ன சொன்ன? ஜாக் என்ன சொன்ன நீ? சார் சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? அப்புறம் வலையில சிக்கிட்டான்னு சொன்னேன். ஓகே, எங்க கண்டுபிடிச்ச, எப்படி கண்டுபிடிச்ச, ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லு. ஃபுல்லாவா சார்? ஃபுல்லா கம்ப்ளீட்டா. கம்ப்ளீட்டா சார் காலையில எழுந்தேன் சார். எழுந்துட்டு வழக்கம் போல வந்து சர்ஃப் போர்டு எடுத்துட்டு கடலுக்கு போகும்போது தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு திமிங்கலம் ஒதுங்கி இந்த மாதிரி இருந்தது சார். திமிங்கலமா? ஆமாம் சார். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது. வலையை பிடிச்சி வானத்தை பார்த்து பத்துனுக்குறான் சார். கிட்ட போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன் சார். அப்போ பார்த்தா ஹார்ட் பீட் இருந்தது. அப்புறம் எதாக இருந்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்தலாமே தான் சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்தேன். யோ யாரையா பார்த்த, என்ன கண்டுபிடிச்ச, இப்போ எங்க அவன்? சார் இதோ இங்கே ஸ்டைலாக பொறி உண்டை சாப்பிட்றேன்னு இவன் தான் சார். அது யாரா இவன்? பொறி உண்டை மட்டும் இல்லை சார், எல்லாத்தையுமே இவன் இப்படி தான் சார் சாப்பிட்றான். யோ கிளம்பு போ. சார் எங்கே சார்? வீட்டுக்கு போயா. சார் இவன் கூட்டி வீட்டுக்கு போகலாமா சார்? அவனையும் கூட்டிட்டு போயா. சரிங்க சார். சார் அப்புறம் ஜாக் வந்து உங்கள் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் சார். பெரிய டைட்டானிக் ஜாக். You see, middle of the sea there is a rock. I go 3 times a day. என்ன சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் போனவனுங்க திரும்பி வர்றானுங்க. ஹோட்டலுக்கு வந்து அவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தியா? என்ன சொன்னார்? வீட்டுக்கு கூட்டு போக சொன்னார். வீட்டுக்கு கூட்டு போக சொன்னாரா? யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? டேய் உனக்கே வீடு இல்ல, இவனை கொண்டாந்து எங்கடா தாலியா இருக்கிற? போடா வாடா. டேய் நில்லு, எங்க போற? நீ தானே போக சொன்ன. வேலையெல்லாம் யாரா பாக்குறது? சாயங்காலம் வேற பார்ட்டி இருக்குது, மரியாதையா உள்ள போடா. உள்ள போகலாம். போ வாடா. வந்துடும். பெரிய இணைந்த கைகள். ஆமாம், நான் ராம்கி, இவன் அருண் பண்ணி. வாட் யூ வாண்ட் சார்? இன்னைக்கு விஸ்கியில் போயிடலான்னு இருக்கேன். ஓகே சார். ஒரே ஒரு ஸ்மால் சாஸ்திரத்துக்கு. ஓகே சார். என்ன என்னது சார் இது உங்க பாரு, உங்களுக்காக தான் நான் லைசென்ஸே வாங்கியிருக்கேன். ஐயோ என்ன ஜாலியா குடிங்க சார். நீங்க எதுவும் சொல்லாதீங்க சார். டேக் கேர் சார். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது. நீங்க கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் இதை குடிக்கிறேன். குடிங்க சார், குடிங்க. என்ன ஆட்டுக்குட்டிலாம் கத்துது?
நீங்க எனக்கா சாப்பிட்டாலும் இன்னைக்கு வேண்டாமே. நீங்களுமா? ஆமா உடவா போற நீ ஐடியா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இந்தாங்க. ஓகே தேங்க்யூ. அதுக்குள்ளயா? அது என்னோட ஹாபிட் சார். நீட். அப்ப இன்னொன்னு போட்டே ஆகணும். விட மாட்டானே. தேங்க்யூ 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 சார். அதுக்குள்ளயா? இப்பதான் லேட்டா வாங்கின கிளாஸ். அது விடுங்க, நீங்க குடிங்க. நீங்க என்ன கட்டாயப்படுத்துறதுனால இதையும் குடிக்க. நீ எவ்வளோ ஃபாரின் சார் கொண்டாலும் அடி, ஆனா உன் பொண்ணை மட்டும் எனக்கு கட்டி குத்துறா. What the f you think about yours? ஆரம்பிச்சிட்டான். You think I'm a stupid fellow? Don't think you have a bar, bloody, you're the Don. But I like your hairstyle. Thank you. Gangnam style. You are my son-in-law. Mappadada. இது போதும் டாக்டர், வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பாங்க. இது போதும் டாக்டர். வளர ஆரம்பிச்சிட்டான். இனி உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். பெரிய மீட்டர். Hello, good evening. Hello, welcome. Welcome. Please come. Hello, ma'am. You are also welcome, sir. Please come. Hi, Jack. Hey, இவன் தான் மெயின் ஆஃபீஸர். சார் 1/2 மஷ்ரூம் சூப். Thanks. Please feel like home. Enjoy the starter. Yeah. டேய் சிவா, எல்லாம் அமெரிக்கன் கான்சுலேட் ஆளுங்கடா. டாலர்ஸ்லயே பேமெண்ட் வரும். டேய் அந்த மெயின் கோர்ஸ் மட்டும் கொண்டாந்துட்டு. மெயின் கோர்ஸ் வாயில வைக்கிட்டோம். டிப்ஸ் எப்படி வரப்போகுது மட்டும் பாருங்க. சொன்னேன். டேய் இந்த மாசத்தோட மெயின் பில்டா நீயே கூட நான் பாத்துக்கலாம். நீ அங்க பாருங்க. நான் பாத்து. We are famous in main course. 2 minutes only. 1 minute please. சிவா, சிவா, என்ன போனவனை காணும்? மெயின் கோர்ஸ் எங்க? ஐயோ, மெயின் கோர்ஸ் காலியா? ஐயோ, oh my god. Sir, wait. I ordered the food outside. Oh. Sir. சிவா! டேய், இங்க நிக்க கூடாது. போடா டேய். 20 பேர் தின்ன தீனி ஒரே ஆள் தின்னு தீர்த்தான். போடா எல்லாம் வெளிய. சிவா, இனிமேல என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது. இந்த நிமிஷம் இந்த தடியை கூட்டு போ. போடா. டேய், போடா. 50,000 ரூபாய் சொலையா போயிடுச்சு. என் பேரை வேற நாசனம் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு எவ்வளவு வேலை கிடைச்சது தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு அவன் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னான். ஏன்னா அவன் கஷ்டப்படும் போது நீ தான் சாப்பாடு கொடுத்தியான். கேவலம் காசுக்காக அவனை வீட்டு விட்டு துரத்திட்டல. அவன் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவன் ஒரு குழந்தை மாதிரி. நீ வந்தா வா, வராட்டி போ. கனி, இரு நானும் வரேன். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மேடம், பட் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் கன்சர்ன். ப்ரொசீஜர் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்காச்சும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியுமா? Wales University proudly presents in association with நெய் இட்லி சாம்பார் வழங்கும் மாபெரும் இட்லி உண்ணும் போட்டி. தேங்க்யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இந்த இட்லி ஈட்டிங் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது யாரு? வலைத்தளங்கள்ல எலி போட்டு சாப்பிடுறவர் தான் மிஸ்டர் சாப்பாடு ராமன். Please give him a high five, guys. Welcome, sir. Thank you. பொதுவா இந்த மாதிரி காம்படிஷனுக்கு லோக்கல்ல இருந்து தான் ஆள் வருவாங்க. ஆனா இந்த தடவை இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டியாளர் வந்திருக்காங்க. Now, the rules and regulations of the competition. இந்த போட்டி ஒரு சாதாரண போட்டியே இல்ல. As a ex-champion, எனக்கு இத பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். எவ்வளவு இட்லி வேணா சாப்பிடலாம். ஆனா 12 minutesல மினிமம் 100 இட்லி சாப்பிடணும். One more important thing,
அவங்க குடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்க போற தண்ணி ரொம்ப லிமிட்டட், வெறும் 200 ml மட்டும்தான் folks. ஆனா இவ்ளோ டஃப்பான காம்படிஷன்ல ஜெயிக்க போறவங்களுக்கு நம்ம கொடுக்க போற பரிசு, முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய். தம்பி இரண்டாவது பரிசு 50,000 ரூபாய். 50,000 அது நீங்க Last but not least, மூன்றாவது பரிசு 25,000 ரூபாய். Let's not wait guys. உங்கள் கையொலி ஓசையோடு the game starts now. அந்த அளவுக்கு என்ன கடுப்பேத்திட்டான் தெரியுமா? நானும் அப்படி திட்டிருக்க கூடாது. இப்போ ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ அது பண்றேன்னு யோசி. அவ எங்க போயிருக்கிறான்னு எனக்கு தெரியும். உணவே மருந்து, மருந்தே ஒன்று பெரியவங்க சும்மாவை சொன்னாங்க. நாம் வந்து எதையுமே சந்தோஷமாக சாப்பிட்டா உடம்பு நல்லா எடுத்துக்கும். இவ்வளோ பெரிய சாப்பாட்டுறாமனாக இருக்கிற நானே வியந்து பார்த்த சாப்பாட்டுறாமன் இவர் தான். வெற்றி பெற்றதுக்கு என் வாழ்த்துக்கள். And the first prize goes to பேர் என்ன? பேரா? சொல்லுப்பா. குண்டு தம்பி பேர் என்ன? சீக்கிரம் சொல்லுப்பா. அவன் பேர் வந்து கணேஷ். Oh yeah, and the winner is Mr. Ganesh. The world famous company with the முதல் winner. Thank you sir. Wonderful, wonderful. And the second place goes to Sharma. இதோ பாரு வரம்பர். உடாதவன. புடி கேளு. உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். அந்த நேத்து எங்களை வீட்டு விட்டு துரத்திட்டான். யோ எதுக்கு துரத்துறேன்? காசு தானே. எவ்வளவு காசியா? ஸ்கொயரா 50,000 ரூபாய் சரி 1 லட்சம் புடி. இப்போ என்ன அந்த திட்டல உன்னால வாபஸ் வாங்க முடியுமா? இந்த பார் கனி, இந்த ஆள் ஒருத்தல நம்ம தனியா போயிடலாம். ஐயோ உனக்கு தான் ஜாக் பத்தி தெரியல, நான் பேசிக்கிறேன் வா. நீ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ற. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் தட் சீரியஸ். நீ வந்ததும் மழை வந்ததும். நான் தலைவா இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிறேன். உன் ஆளு துணி காய போடவே வரல. டேய் வெதர்னு ஒன்று இருக்குல்ல, கை கிளியரானா அவளே வருவாடா. அப்படியா? எஸ் தான். ட்ரை கிளீன்னா என்னன்னா நம்ம ஆஸ்திரேலியா போனா இதே மாதிரி பைக்ல தான் போனோம். இவன் கூட ஏன்டா வரா? கண்டிப்பா ஆஸ்திரேலியா போறோம்னா பைக் வாங்குறோம், அதுக்கப்புறம் தான் வீடு வாங்குறோம். மறக்காம ஹெல்மெட் வாங்கணும். ஞாபகப்படுத்துனா பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏய் ஏன் உனக்கு பட்டன் போட தெரியாதா? தெரியுமே. சிவா அவ என்ன லவ் பண்றான். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். இது அவளுக்கு தெரியுமா? லவ் இல்லாம இல்லடா, அவ ஆகாயத்திலிருந்து என் மேல துப்பட்டா போடுவா. ஒரு நாளைக்கு காக்கா கூட தான் ஆகாயத்துல என்னென்ன போடுது, அதுக்காக எல்லாரும் காக்கா லவ் பண்ண முடியுமா? டேய் அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்க பார் சிவா, நீ அவளை காலையில கூட்டு போ, சாயங்காலம் டிராப் பண்ணு. ஆனா லவ் மட்டும் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா தானே இருக்கு. சரி அப்படியே பண்ணிடுறேன். புரியுது இல்ல? புரியுது. ஓகே. செலவுக்கு என்ன காசு? செலவுக்கு வேணா தேங்க்ஸ். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. கூட்டு போகணும், டிராப் பண்ணணும். லவ் பண்ணக்கூடாது. இல்ல இது போதும், இது போதும். இதுவே நல்ல ஆஃபர் தான். நைஸ் மீட்டிங் गाइस. ஓகேமா, பாத்து பத்திரம். டேக் கேர். நான் தல அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டேன். ஏய் இதெல்லாம் லவ் மேட்டரா? ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். பையன் நம்ம பையன் எப்படி முடிச்சம் பார். யார் அங்க வச்சு இந்த சேர் எடுத்தது? டேய் சிவா எங்க? மேலே குளிச்சுட்டு இருக்காரு. பட்டர் தடுங்க போ போ. அம்மா சொல்லு. ஏய் சொல்டா. ஏய் நித்ரா இதயா சொல்லு. அப்பா சொல்லு. ஏய் வச்சம். டேய் அப்பா சொல்லு. அப்பா அப்பா சொல்லு. டேய் மணி அங்க என்னடா சவுண்ட்? அது ஒண்ணு இல்லடா சிவா.
சரியா சாப்பிட மாட்டேன்றான். நான் தான் ஊட்டணும் போலக்குது. இந்த ஏய் கனி, எப்படி இருக்க? என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. கனி, மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல. என்னாச்சு சொல்லு. நைட் ஃபுல்லாக தூங்கல. நைட்டு தூங்கலையா? நேற்று நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு நைட்டு எனக்கே தூக்கம் வராது போல இருக்கு. இவனை சும்மா விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி? ஹலோ டோங்கி, எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தானே? நான் இப்போ ஒரு வீடியோ அனுப்புகிறேன். இன்னும் 1 ஹவரில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வீடியோ போகணும். சரியா? சார், உங்க கட்சிக்காரர் ஒருத்தர் பொண்ணுங்களுக்கு வீடியோலாம் அனுப்புறாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் என்ன சார், நாங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க சம்பந்தமே எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் பாடக்கூடாது அவ்வளோதானே? ஒரு பழமொழி சொல்லாமா? சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறான் ஒருத்தன், அதையும் கேட்குறான் பாரு இன்னும் ஒருத்தன். அமைதி பத்திரிக்கை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எது கேட்டாலும் சம்மந்தம் இல்லாம தான் சொல்ல போறீங்க. எப்படா அண்ணன் கரெக்டாக பேசுனா? நீங்க தான் எல்லாத்தையும் ஃபோன் கரைச்சு குடிச்சவரா? எடு. முதல்ல அவனுக்கு ஃபோன் போட்டு விடுறான். ஐயோ, அண்ணா கூப்பிடுறாரா? சரி போயிரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், வர வர உன் அராஜகம் தாங்க முடியல. என்னடா உன் பிரச்சனை? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? அதான் ஊரே சொல்லுது. ஏதோ டிக்ல வீடியோ யாருண்ணா சொல்றது? அப்படிலாம் எந்த தப்பு நடக்கலையாண்ணா? வர எலெக்ஷன்ல உனக்கு கவுன்சிலர் சீட் வேணுமா வேணாவாடா? ஐயோ, அப்படி எதுவும் பண்றாதீங்கண்ணா. தாய் குலத்தை மதி கத்துக்கடா. பெண்கள் நாட்டின் கண்கள். சரிங்கண்ணா, அது நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஏய் சிவா, என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிற நீ அவனை வச்சுக்கிறேன்டா. ஏ மணி, என்னண்ணா வராங்க? ஏய் வாடான்னு சொல்றல்ல. ஏய் இந்த பிஸ்கெட் குறா. இது இவன் பிஸ்கெட்ண்ணா. ஏய் குர்ரா. சிவானா திட்டுவாருண்ணே. ஏய் போட. பாவண்ணே, பானா சொன்னா கேளுங்க. ஏய் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. நைட்டு சைடு வச்சுக்கோ. சரிண்ணா, யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு. இப்போ பாரு, பிஸ்கெட் வேணுமா செல்லம்? வா 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 குட்டி வா குட்டி வா குட்டி வா குட்டி. பிஸ்கெட் வேணுமா கண்ணா? ஒரு நிமிஷம். இவர் ஏன் இப்ப கூப்பிடுறாரு நம்மள? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. சிவா, எங்கப்பா இருக்க? இங்க பக்கத்துல தானே. நம்ம கடை முன்னால கணேச எல்லாரும் டார்ச்சர் பண்ணிக்கிறாங்கப்பா. சீக்கிரம் வா. பிஸ்கெட் போதும், நான் உள்ள வச்சிடுறேன். இப்ப லாலிபாப் சாப்பிடுறியா செல்லம்? வா வா வா. உப்பை எடுத்து லாலிபாப் சாப்பிடா செல்லகுட்டி. போ போ. மணி வா, இவனை கூட்டு போ. ஏய் என்ன மாஸ்க் காட்டுறியா? உப்பையில் இருக்கிற லாலிபாப்பை நீ சாப்பிடுறியா? எடுத்து சாப்பிட்றா.
லாலிபப் பட கேக்குறேன் இப்ப சாப்பிட்றா. எதுக்குடா உனக்கு எல்லா நாட்டு கொடியும் வேணும்? சிவா அண்ணா, நாளைக்கு என் ஸ்கூல்ல எனக்கு வேர்ல்ட் குவிஸ் ப்ரோக்ராம். வாங்க சார். ஏப்பா தம்பிக்கு நாளைக்கு ஸ்கூல்ல வேர்ல்ட் குவிஸ் ப்ரோக்ராமா? அந்த கொடியெல்லாம் எடுப்பா. எடுக்கிறேன் சார். டேய் தம்பி, நான் இப்போ உனக்கு குவிஸ் வைக்கிறேன் பாரு. ஓகே, இது என்ன நாடு? டென்மார்க். இது போதும்டா. இது ஜப்பான். ஜப்பான். இது எஸ்டோனியா. இது யுனைடெட் கிங்டம். இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் சொல்றா அசால்ட்டா. இது போதும்டா. இதான்டா வின்னரு. எல்லா கொடியும் கொடுத்துருங்க. ஏன்டா இதை உத்து பார்க்குற? வேணுமா உனக்கு? இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பா. சரிங்க சார். எவ்வளோ ஆச்சு? டேய் என்னடா காதல் தேசம் அப்பாஸ் வினித் மாதிரி ரெண்டு பேருமே. டேய் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஜாலியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுக்கிற. என்ன ஆச்சுண்ணா? இப்போ சிட்டிலேயே எங்கேயுமே இட்லி ஈட்டிங் காம்படிஷன் கிடையாது, வேற எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது. இப்போ இவனுக்கு எப்படி சாப்பாடு போகிறது? ஜாக் வேற 1008 கேள்வி கேட்பான். இப்போ என்ன பண்ணலாம்? நமது தொகுதி எம்எல்ஏ அவர்கள் விநாயகருக்கு சிறப்பான விழாவினை ஏற்பாடு செய்துள்ளார்கள். பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு டேய் மணி, சூப்பர் ஐடியா. இங்க வையேன். வர விநாயகர் சதுர்த்திக்கு இவன் மட்டும் எப்படியா விநாயகர் ஆகிட்டு வச்சுக்கேன். அங்க எப்படியா சாப்பாடு கச்சிரும், ஒரு பிரச்சனை இல்லடா. சரி, எப்படிண்ணா இவனை பிள்ளையார் ஆகிறது? आप जीएसटी के बारे में क्या सोचते हैं? जीएसटी? हाँ। चलो यार। और कुछ क्वेश्चन है क्या? नहीं सर. बोलो. சர்ஃபிங்ல இருந்து சிவா வந்திருக்காரு உங்களை பார்க்க. சிவா. சிவாவா? வர சொல்லுப்பா, வர சொல். வாங்க. வா சிவா. அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ வர விநாயகர் சதுர்த்தியை நீங்க பெரிய லெவல்ல கொண்டாட போறீங்க கேள்விப்பட்டேன். விநாயகர் மட்டும் நான் கூட்டு வந்துட்டுமாண்ணே? பெரிய கோயில்ல பெரிய லெவல்ல பண்றோம்ப்பா. நல்ல பெரிய விநாயகரை கொண்டு வா சிவா. சந்தோஷம், தேங்க்ஸ்ண்ணா. ஏய் சிவா அண்ணா வேணாம் இருப்பா. அண்ணா வேணாம், பரவாயில்ல. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லா பண்ணுங்க. அதே நல்ல சிவா. அண்ணா பார்த்து. ஓகே சிவா. அடுத்தது ஒரு இங்கிலீஷ் சேனல் வரா. ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று ரெடி பண்ணுமே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. சூப்பர் இங்கிலீஷ்ல. शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ शिवाय न शिवाय नम वाय नम शिव नम शिवा नम शिवाय ओ அண்டமாகின்ற நாயகா, அந்தமருகின்ற நாயகா, அகிலம் கொண்டாடும் நாயகா, யாவும் நீதான் விநாயகா. உந்தன் கண் கொண்டு காக்கவா, எம்மை கை தந்து தூக்கவா, எங்கள் நம்பிக்கை நாயகா, என்றும் நீதான் விநாயகா. சிவனின் மூத்தோனை கூடவா, சிந்தை நிறைந்தோனை ஆளவா, சிக்கல் தீர்ப்போனை காணவா, சிந்தும் கண்ணீரை வாங்கவா. உச்சந்தலை அந்த வானமே, உள்ளங்கால் இந்த பூமியே, உருகி நின்றோமே தேடியே, உம்மை பணிந்தோமே வேண்டியே. எட்டு திசையாவும் உந்தன் திசை என்று உணரும் மனு வேண்டும் நாயகா. வலிகள் எல்லாமே வலிமை என்றாகும் நிலைகள் வர வேண்டும் நாயகா.
கண 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 கணபதி உனதருள் ஒன்றே வெகுமதி கண 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 கணபதி கஜமுகன் கணங்கணி நதிபதி கண 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 கணபதி உனதருள் ஒன்றே வெகுமதி கண 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 கணபதி கஜமுகன் கணங்கணி நதிபதி கண 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 கணபதி உனதருள் ஒன்றே வெகுமதி சிவாய நமவாய நம சிய நம சிவா நம சிவாய ஓம் மனம் வேண்டும் அந்த வாழ்வு சுகம் நாடும் மண்ணில் நிலை என மாறுமே நூலில் ஆடும் பொம்மை என வாழும் இந்த வாழ்க்கை எதை நீயே ஆட்டி வைக்கிறாய் நாளுமே யாரும் எந்த உலகம் என யாரும் எந்த உறவு என காணும் இதயம் வழங்கினாய் போதுமே உண்மையே நாடினோம் உன் புகழ் பாடினோம் எம் கரம் ஏந்தினோம் உம்வரம் வேண்டினோம் உண்மையே நாடினோம் உன் புகழ் பாடினோம் எம் கரம் ஏந்தினோம் உம்வரம் வேண்டினோம் முடிவதும் தொடர்வதும் விடுவதும் தொடுவதும் தருவதும் மறுப்பதும் உனதருள் புரிகிறதே சிவானா உங்களை பார்க்கறதுக்கு கோட்டூர்புரத்துல யாரோ வந்திருக்காங்க. கோட்டூர்புரத்துல கோட்டூர்புரத்துல எனக்கு யாருமே தெரியாது சார். ஐ எம் சுரேஷ் ஃப்ரம் ரோட்டரி கிளப் சார். ரோட்டரி கிளப்பா சார்? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் போன தடவை விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனில் உங்கள் விநாயகரை பார்த்தோம். அந்த விநாயகர் எங்களுக்கு வேணும் சார். எங்கள் கிளப்பில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது. அவர் வர்றது கொஞ்சம் கஷ்டம் சார். சார் ப்ளீஸ் சார், அவரை எப்படியாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுங்க சார். சரிங்க சார். என்னைக்கு எப்போன்னு மட்டும் சொல்லுங்க சார். சண்டே மார்னிங் 10:30 சார். அவ்வளோதானே சார். கிளம்புறேன் சார், கண்டிப்பாக கூட்டு வந்து. தேங்க்யூ தேங்க்யூ. டேய் வரலட்சுமி வேணான்னு சொல்லுவாங்களாடா. அங்க பாரு டெய்லி 4 டப்பா டிஸ்கோ டிஸ்கோன்னு முழுங்குறான். எல்லாத்துக்கும் காசு வேணும் இல்லடா. நம்ம மெதுவா முழுங்கடா, எல்லாம் உனக்கு தான். ஹலோ எவ்ரிபடி, உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நிறைய சாதனையாளர் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சாதனையாளர்களை கௌரவிக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோட முக்கியத்துவமே. இந்த வாட்டி ஸ்பெஷல் என்னன்னா, அந்த விநாயகரே உங்களை பார்க்க இங்கே வந்திருக்காரு. பாருங்க எவ்வளோ அழகாக லாலிபாப் சாப்பிட்றாரு. இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கிரண் சார் தான். அவருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். And also we want to thank விகாஸ் சார், சில்பா மேடம். என்னடா இது லண்டன் வெதர்ல போட்டுக்கிற மாதிரி எல்லாம் கோட் சூட் போட்டுக்கிறானே. நம்மளுடைய இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. நான் என்ன பண்றேன், போயிட்டு எதனா ஃபேன் கிட்ட எடுத்துட்டு வரேன். பத்திரமா பாத்துக்கோ. பத்திரமா பாத்துறேன். வந்துறேன். Hi everybody, I am very happy to be here on the great occasion. Want to thank இங்கதான். Mr. Jababali sir. We have very nice எங்க போனா organized by Mr. Anagari சார்? விநாயகர் எங்க சார் போனாரு? சார் இப்போதான் உங்க கூட இருந்து ஒரு கூட்டு போனார் சார். கூட இருந்து கூட்டு போனாரா?
சார் கான்டினென்ட்ல வி ஆர் வெரி பெஸ்ட். இந்தியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியாணி. கணேஷ் எங்கயா? யோ டாய்லெட் போயிருக்காயா? யோ உன்னதானே பார்த்து சொல்லிட்டு போனேன். என்னையா நீ போய் கேளு. என்னன்னா கணேஷ் எங்கடா? நான் ஜாக்கெட்டை தானே விட்டு வந்தேன். டேய் அவன் என்ன உன்ன சொல்றான், நீ என்ன அவன சொல்றான்? அவன் ஒரு குழந்தை மாதிரிடா. கணேஷ் இது கழட்டி வச்சுக்கலாம் போக மாட்டானே, எங்க போனா? கணேஷ் கணேஷ் டேய் எங்கடா நான் உன்னை தேடுறது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மாஸ்க் தூக்கி போற அளவுக்கு கொட்டியா? உன்னதான்டா என்ன பாக்குற? இந்த கொடியையும் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் இவன் உத்து பார்த்துட்டே இருக்கான். நான் ஆல்ரெடி அந்த ஃபேன்சி ஸ்டோர்லயே அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஃபங்க்ஷன்லயும் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதுக்கும் இவனுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்குமா? சிவா உனக்கே தெரியும் நான் ஜியோகிராஃபில ஜீனியஸ்னு. இது வந்து மங்கோலியன் ஃபிளாக். இது சூப்பர் ஸ்டார் தளபதி படத்துல மங்கோலியன் ட்ரெஸ் போட்டுக்கின்னு நெஞ்சு வலிக்கு. ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளு. இவன் கண்ணையும் மண்டையும் பார்த்தா சத்தியமா இவன் ஒரு மங்கோலியன் தான். யோ கம்னிதியா, இது ஜாப்பனீஸ் ஃபிளாக், இது நம்ம சூப்பர் ஸ்டார். இது ரெண்டுத்துக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். ரஜினி சார் ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸ். அதான் உலகத்துக்கே தெரியும். நான் முதல்ல சொன்னேன் பத்தியா? எங்கேயா சொன்ன? நீ முதல்ல தானே சொன்ன. போ அதெல்லாம் பக்கத்து ஊர்றா. நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை இவன் ஜாப்பனீஸா இருப்பணும். இது யாருன்னா கரெக்டான ஆள் கிட்ட போய் நம்ம கேட்டாதான் தெரியும். டேய் எனக்கு ஒரு முட்டைக்கண்ணன் தெரியும்டா. அவன் ஜப்பானிய கரைச்சு குடிச்சவன்டா. முட்டைக்கண்ணன் ஓகே. லவ் இன் ஜப்பான், மேரி இன் ஜப்பான், செட்டில் இன் ஜப்பான், நெவர் கம் பேக் ஃப்ரம் ஜப்பான், கச கசா அசாயி சாக்கே. யோ என்ன ஃபுல்லா சரக்கு பேரா இருக்கு? டேய் ஜப்பான்ல இருக்கிற எல்லா சரக்கு பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கானே, எவ்வளவு ஷார்ப்பானவனா இருப்பான். ஆரிகாட்டோ குசைமாஸ். டோக்கியோ இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். எப்படி கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. A to Z ஜப்பான்ல ஆளுநாள் நான் தான். சொல்லுங்க எப்ப கிளம்புறீங்க, எந்த டேட்ல? தயங்காதீங்க, எடுத்து சொல்லு சார். ஆக்சுவலா தைரியமா சொல்லுங்க. போறது ஐடியா இல்லை சார். இவர் ஜாப்பனீஸ்ன்றதே நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஆமாம் சார். இவர் உண்மையிலேயே ஜாப்பனீஸ் தானான்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இவரை கரெக்டாக அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் சார். இவனுங்களை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் அதிகமாக செலவாகுமா? எடுத்துன்னு வந்துரு. அதுக்கு தான் இப்போ ஒரு 25,000 அட்வான்ஸாக வச்சிங்க. எப்படியாவது அவன் ஃபேமிலி கிட்ட சேர்த்தா போதும் சார். மீதி எவ்வளவோ அதை நான் கொடுத்துறேன் சார். டோன்ட் வரி. இந்த பையனை பற்றி இன்னும் 24 ஹவர்ஸில் என்ன ஏதுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். அதானே என் கடமை. அப்புறம் இந்த குண்டு தம்பியோட ஃபோட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? சார் அர்ஜென்ட்டாக வந்ததில் ஃபோட்டோ எதுவுமே கொண்டு வரல சார். சார் எப்படி நீங்க ஜப்பான் ஃபோன் தான் வச்சிருப்பீங்க, அதில் எடுத்தா கிளாரிட்டியா இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 என்ன ஆகும்? ஓகே தம்பி சரிப்பா. 85 மெகா பிக்சல். நாளைக்கு ஷார்ப்பா 12 o'clock வந்துருங்க. ஜாப்பனீஸ் டைம். ஜப்பான்ல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் மாதிரி சார். வந்துடும் சார், வந்துடும். இவ கரெக்டாக வந்துடும். ஓகே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். ஆரிகாட்டோ கோசைமாஸ். இவங்க சார் இவங்க கனி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உட்பி, எல்லாமே இவங்க தான். ஓ அரிகாட்டோ கோசைமாஸ். டோக்கியோக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டேன். நீங்களும் ஜப்பான்காரமாய் ஷார்ப்பா வந்துட்டீங்க. ஏன்னா ஜப்பான்ல டைமிங் தான் எல்லாமே. எப்படியாவது நல்லபடியாக போய் சேர்ந்தா போதும் சார். கண்டிப்பா சேர்ந்துருவான். நீங்க வேணா பாருங்க, ஜப்பான்ல இருந்து 12 மணிக்கு ஷார்ப்பா ஒரு கால் வரும். பாத்தீங்களா? மொஷி மொஷி அவருக்கு ஜப்பான்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, தெரியுமா உனக்கு? கத்தங்குசுரு கரியோகோசிமா. வாதாஷி கரினோ மொஷி மொஷி ஷிமாஷுஓ. I will give you my bank details. I will send you my account number. Okay? Kariyokashi. Arigato. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். பட் இந்த கேஸ் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் என்கிட்ட இன்னொரு 10,000 இருக்கு. ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு I'll try. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு 10 days கழிச்சு வாங்க. சரியா? இப்போ கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. டேய் சிவா,
நானும் பார்க்குறேன் அந்த ஏஜென்ட் முட்டைக்கண்ணை பார்த்து வந்ததுலேருந்து ஒரே மூட் அவுட்டாகவே இருக்கிற. என்னடா விஷயம் சொல்டா. அவன் ஒரே ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தான். கரியோ கசினா. கரியோ கசினா ஜாப்பனீஸில் வந்து இவன் திருப்பி வராம நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். இவன் திருப்பியே வராம அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இவன் யாரு, இவன் ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்காக அவன் அப்படி சொன்னான், இதெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. திரும்பியே வரக்கூடாதுன்னா இதுல ஏதோ ஒரு பெரிய வில்லங்கமே இருக்கு. டேய் ஒன்னு செய்யலாமா, அந்த முண்டகண்ணை தூக்கிடலாம்டா. நான் ஒரு காஸ்ட்லி பிளான் வச்சிருக்கேன். சொல்லுங்க விக்கி. பிளான் பக்காவா இருக்குல்ல? எல்லாம் பக்காவா இருக்குண்ணா. பக்காவா பிளான் பண்ணிட்டோம். ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சார் இந்த 5 ரூபாய் காயின் உங்களுதா? எங்க இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஐயோ எந்துதான். அப்பாடா கிடைச்சிருச்சு. காலில் போகும்போது விட்டுருப்பேன். எடுத்துக்கங்க, உங்களுது தான். ஐயோ எவன் 5 ரூபாய் காயினோ நல்லா ஏமாந்துட்டான். வெரி லக்கி டே. ஐயோ டே நீங்க மாஸ்க் போட்டு தலையில தொங்க விட்டாலும் நீங்க யாரும் தெரியுதுடா. ஐயோ எங்களை கண்டுபிடிச்சு பொய்யாடா சொல்ற? உண்மையை சொல்றா. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாஸ்க் வாங்கியிருக்கோம். எவன்டா அவனை ஜப்பான் வரக்கூடாதுன்னு சொன்னா? சிவா இவனு வேற மாதிரி கேட்டதான் சொல்ல. இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோ. சொல்ல. ஏய் வாமிட் வரதாப்பா, இறங்குடுப்பா. ஏப்பா இப்போ உனக்கு வாமிட் வரல. தேங்க்ஸ்ப்பா. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. தேங்க்ஸ்ப்பா. உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி அன்னைக்கு ஆஃபீஸில் எதுக்காக இவனை திருப்பி வரவிடாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படி உங்ககிட்ட சொன்னது யாரு? ப்ளீஸ் பா சொல்லுப்பா. அதுவா இவன் ஃபோட்டோ எடுத்து ஜப்பானுக்கு அமிச்சுனா அதை பார்த்துட்டு அவங்க இவன் என் கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அக்கௌண்ட்டில் கூட வந்துருச்சு. சொன்னேன்ல உனக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய வில்லங்க இருக்குன்னு. பாத்தியா? அப்படியா? சரிப்பா டயர்டாக இருப்ப, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, தயவுசெய்து அவன் பேராச்சு என்னன்னு சொல்லப்பா. சொல்ல. அதுக்கு என் ஆஃபீஸுக்கு தான்ப்பா போகணும். ஆஃபீஸ் போகணும். சரி கிளம்பு. வா கணேஷ். பத்திரம் எப்பா உட்கார். இங்கே வா. வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். வேலையை பாரு. ஜப்பான் சுமோ ரெஸ்லிங். ஜப்பான் சுமோ ரெஸ்லிங். சுமோ ரெஸ்லிங். தஷிரோ ஜாப்பனீஸ் சுமோ. ஜப்பான்ல இவ்வளோ பெரிய ஆளா? சார் கதையை ஆரம்பிக்கலாம். எப்பா கதையெல்லாம் அப்புறம் சொல்லு. இப்போ முதல்ல நம்ம ஒரு டீலுக்கு வருவோம். இந்த பொட்டியை நீ சும்மா கூட தர வேணாம். நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு அமௌண்ட் தரோம். அதுக்கப்புறம் அந்த பொட்டியை எங்ககிட்ட கொடு. அமௌண்ட்டை நீ சொல்ற இல்லை நாங்கள் சொல்லட்டுமா? சார் நான் என்ன பொட்டி வியாபாரமா பண்ணின்னுக்கிறேன்? உன்னை பார்த்தா ஜட்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இப்போ அமௌண்ட்டை சொல்ல போறியா இல்லையா? 1000 10,000 20,000 சார். நான் 1 லட்சம் சார். ரவுடி பையல என்ன பெரிய பிசினஸ் மேன் மாதிரி ஏல எடுக்கிற? மூச் சார் ஏலம் வந்துச்சுல்ல, போலீஸ்னா ரவுடினா சார். சார் நான் ஏலம் கேட்பேன் சார். டேய் என்ன சார் உன் மேல கேஸே இல்லடா, சும்மா சந்தேகத்துல தான் கூட்டி வந்தோம். இப்போ போ சொல்லு போது வா. வெல்ல வா சார். போடா. ஒரு கதையை கேட்காம போக முடியாது சார். டேய் கேஸே இல்லாம எப்பற உள்ள வைக்கிறது? போலீஸ் அடிச்சிட்டா சார். சார் போலீஸ் அடிச்சல சார். இப்போ உள்ள அனுப்புங்க சார். போடா உள்ள போடா. தல நீ கதையை சொல்லு தல. நீ சொல்லி தொலையா சார். இவன் தான் ஜப்பான் சூமோன்னு தெரிஞ்ச உடனே சிவா
இவனை எப்படியாவது அந்த ஜப்பான் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும்னு என்னை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். சிவா ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லை, 7-8 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லிட்டாங்க இவன் ஜப்பான் போகிறதுக்கு. நம்ம ஜாக்கிட்டையும் அவ்வளோ காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்கிட்ட ஒரு 7,000 இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ரொம்ப இதை தேங்க்ஸ். வச்சு எப்படியாவது அவனை கூட்டிட்டு போ. இதை வச்சு என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு மேஜிக் நடந்தது சார். நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, நம்ம கணேஷ் ஊருக்கு போறதுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். ஊருக்காரங்க எல்லாரும் முடிஞ்ச பைசா கொடுங்க. இந்த படிப்பா படிப்பா முடிஞ்சது கொடுப்போம்பா. போடுங்க மாதிரி போடுங்க 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 எல்லாரும் முடிஞ்சது. நம்ம கணேஷ் கேக்குறாங்க போடுங்கம்மா. சிவா தம்பி இதை வச்சுக்கங்க, இது கணேஷ் ஊருக்கு போறதுக்கு நல்ல உதவியா இருக்கும். என்னையா பண்ணிட்டீங்க? சிவாண்ணா, நான் சேர்த்து வச்ச காசு கணேஷ்காக வச்சுக்கோங்க. இந்த காசை வச்சுக்கிட்டு ஜப்பான் போக முடியாது. இதெல்லாம் பத்தாதியா சார்? இதுலயும் கேஷ் இருக்கு சார். என்னையா உண்டி கிண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே. சார் இது வந்து என் தாலி, இது வச்சுட்டு எப்படியாவது அனுப்புங்க சார், ஜப்பானுக்கு போகணும் சார். இதுல 2 பேர் தான் அனுப்ப முடியும். ஐயோ சார், ஐயோ, நீங்க எனக்கு என்னையா அப்பா மாதிரி. பண்ற? ஜப்பான் போனா 2 நைட்டு இதே மாதிரி வாங்கிட்டு வர்றேன் சார். ப்ளீஸ் சார், வேணும் இந்த வெட்டிங் ரிங் கூட வச்சுக்கோங்க சார். ஓகே சிவா. யோ எந்திரியா. இங்க பாரு சிவா, நீ ரொம்ப நல்லவன். நீ இவனுக்கா இவ்வளோ செய்யும் போது நான் உனக்கா இது கூட செய்யலாம் எப்படி? சரி சார், இப்படியே தான் அப்பா அம்மா சேர்ந்தா போதும் சார். ஒன்றும் கவலைப்படாத. எம்பசியில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஆளுக்கு தான். அவன் பேப்பர்ஸ்லாம் நான் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் 2 நாள் கழிச்சு எம்பசிக்கு போங்க. மற்ற எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம். ஓகே, குட் லக், காட் பிளஸ். கூட்டு போப்பா, ரொம்ப பசியாக இருக்கிறான். சரி நீயும் கிளம்புப்பா. ஃப்ளைட்டில் மறக்காம ஜன்னல் சீட் போட்டுடலாம்ப்பா. ஆம்பளை தாலி செயின். வாங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. இதை உன்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இது உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்க, நன்றி. நான் வரேன். Soon, a history of the sport. நீங்க சாப்பிடக்கூடாது, அப்புறம் சாப்பிட்டுக்கோ. வெளில போனோம்னா சரியா? ப்ளீஸ் கம். இவரோட ஃபுல் டீடைல்ஸ் இது இருக்கு மேடம். Hi, Mushmushi. Please wait, sir. எல்லாம் ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். In Japan, 12.68 crore population. எதுக்கு இந்த லூசு நம்ம கிட்ட அங்க சொல்லுங்க? 2 ரூபா வந்து அது உங்களுதா? எந்த இல்ல. ஐயோ எந்த இல்ல. ஏப்பா நீ போய் சிவா வர சொல்லுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முண்டக்கண்ணு தானே தெரியுது. எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அசாய் சக்கி. கோனிச்சிவா சிவா. வணக்கம்.
நீங்க ஜப்பானுக்கு போறதுக்கு வேண்டிய மொத்த டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அரிகாத்த குதைமா சார், பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. அரிகாத்த. அப்புறம் நீங்க ஜப்பான் போன உடனே உங்களை ரிசீவ் பண்ணி உங்களை டேக் கேர் பண்றதுக்கு ஒரு சூப்பர் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வெரி வெரி ஷார்ப்பான பர்சன். நீங்க எள்ளுன்னா என்ன ஆயிருவாங்க. ஓ, தேங்க் யூ so much. அவங்களுக்கு தமிழ் நல்லா புரியும், ஆனா பேச மாட்டாங்க. ஓஹோ, பாடுவாங்களா? ஏய், உன்னோட மொத்த பேப்பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ, டோன்ட் டேக் இட் தட் சீரியஸ், கோ அஹெட். அப்புறம் சிவா, நீங்க எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க ஜப்பான் போறது யாருக்குமே தெரியாம இருந்தா நல்லது. கவலைப்படாதீங்க மிஸ்டர் அசாய் சக்கே. நாங்க ஜப்பான் போறது யாருக்குமே தெரியாது. இனிமே பரலோகம் தாண்டா உன் வீடு. சொல்லு, என்ன விஷயம்? என்னது? சுமோ திருப்பி வர வரட்டும். அவங்க ஜப்பான்ல காலடி எடுத்து வச்ச உடனே அவங்கள எங்க அனுப்பணும்னு எனக்கு தெரியும். சூப்பரா எல்லாமே ஜப்பான்லயே எழுதி இருக்கிறானுங்களே. யோ, இங்க பாரு, இவ்வளவு பெரிய டிவில நம்ம வரோம். ஹாய் ஜப்பான். லாங் ட்ரிப்பு நிக்கோட்டின் லெவல் இறங்கி போயிடுச்சு. வெளியே போய் ஒரு தம்ம இஷ்டம். சரி, சீக்கிரம் வாயா. கணேஷ், நீ இப்படி உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார், are you here for the Tokyo fashion show? Tokyo fashion show? Can I have one selfie? Yeah. Okay. Smoke please, one cigarette. Excuse me, cigarette? One cigarette please. Excuse me. Lighter please. Cigarette lighter. Excuse me. You have cigarette? One cigarette. Super. Excuse me. என்ன ஜனங்கப்பா, ஒரு சிகரெட் கிட்ட லைட்டோட மொத்த சிகரெட்டையும் கொடுத்துட்டு போறாம்பா. So nice. Japanese people are so kind. கணேஷ், இந்த பக்கம் இப்படி வா. ஜப்பான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சிவா ஜாக். தாய் கிழமை வணக்கம். தமிழ் அரப்ஸ்? எஸ், தமிழ்நாட்டில் தான் இந்த உலகமே உருவாச்சு. Why this dress? பிகாஸ் நமக்கு நிறைய திருட்டு இருக்கு. we should be extra careful. போலாமா? பாஸ், அவங்களை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடா? அவனை கண்டுபிடிச்சு உடனே கொன்னுட்டு வா. சரிங்க பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா அவங்களை பிடிச்சிட்டு வரோம். இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்களா, நம்மள யாரும் கண்டுபிடிக்க Excuse me. Yes. Hey. Please follow me. Hey, யாரா நீங்களா? Hey. கரே, பத்ரோ, மாத்து. Hey, சிவா, தம்மடிக்கிற நேரத்துல ஜப்பான்ல இருப்பாங்க. உன்னை எப்படி ஜாக் கூட்டி போக முடியும்? ஐயோ, இவன் யாரா வாயில தூக்கி கண்ண வைக்கிறான்?
யார் இவரு? யோக்கு மொதத்தை கூட வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. こちらへどうぞ。கனவுகள் நம் வாழ்வில் இனிமேல் எல்லாம் நினைவுகள். மனமே கதவுகள் நம் முன்னே திறக்கும் இனிமேல் நிலவுகள். மனமே ஒரு முறை விழுவது தவறென ஆவதில்லையே, மறுமுறை எழுந்தவள் தவறியும் தோற்பதில்லையே. வருவதும் மறைவதும் வாழ்வென புரிந்தால் போதுமே. வாங்க வாங்க, எல்லாம் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க. இப்போ நாம கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். முடியுமே இனி வாழ்வில் துயரம் எல்லாம் முடியுமே. மனமே விடியுமே நம் வாழ்வில் இனிமேல் எல்லாம் வெளிச்சமே. மனமே தடைகளும் வருவது அனுபவம் நாமும் வாங்கத்தான். வலிகளை தருவது வலிமையை நாமும் மாறத்தான். உனை அறிந்தால் உலகமதில் எதுவும் துயரம் இல்லையே. மாயமே இது எல்லாம் மாறுமே. மாயமே. சுமோவை இருக்கணும்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் முடியும். சுமோவுக்கு உடல் பலம் மட்டும் இல்லை, மனபலமும் தேவை. ஆனால் இப்போ நம்மகிட்ட சீரோ அந்த நிலைமையிலே இல்லை. அவன் நிச்சயமா பழைய நிலைமைக்கு வந்துடுவான். ஆண்டவன் எப்பவும் நம்ம கூட இருப்பான். Everything comes back with a cost, but it's never too late to get what you lost. It's all possible once you choose hope. Gotta climb up even on the slippery slope. The yin, the yang, the light and the black. What's meant to be will always come back. Fate will find its way. Karma's got its day. Nothing stops destiny. Is all I gotta say. ஒரு முறை விழுவது தவறாவதில்லை, மறுமுறை எழுந்தவன் தவறியும் தோற்பதில்லை. வருவதும் மறைவதும் வாழ்வென புரிந்தால் போதுமே. மாயமே இது எல்லாம் மாறுமே. மாயமே மாறுமே. இது எல்லாம் மாயமே மாறுமே. டேய் சிவா, நீ என்னடா இந்த கிழமை கூட உட்காந்து கதை பேசிட்டு? அவன் அங்க சாப்பிடுறதே இல்ல, பக்கத்துல உட்காந்துக்கிற ஜாப்பனீஸ் சூமோங்களாம் ஒன்னும் பாதி இந்த மீனை லபக்கு லபக்குன்னு தின்னு நிக்கிறான். இவன் எல்லாத்தையும் எடுத்து மோந்து பார்த்து தள்ளி விட்டுறான். ஐடியா பண்ணி டோர்னமெண்ட் வருது. ஜாக், எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நீ டோக்கியோ ஃபுல்லாக அலைஞ்சி 1 கிலோ கடலைப்பருப்பு, 2 கிலோ பாசிப்பருப்பு, அரிசி, சட்னிக்கு தேங்காய் மறக்காம தெரியா? என்ன வேணா கிடைக்கும் இந்த ஜப்பான்ல, தேங்காய் மட்டும் கிடைக்காது. மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். டேக் இட். தேங்காய் சட்னி இல்லைனா அப்போ வி ஹாவ் டு டூ டிஃப்ரெண்ட் சட்னி. உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்கும்?
கணேசா மகாபலிபுரம் தெரு மசால் வடை. கணேஷ் உனக்கு பிடிச்ச பொங்கல் இங்க பாரு. ஜாக் அந்த வடையை போட்டான் பாரு வாயில. மீன்லாம் மாத்திரை சாப்பிடுமே அது மாதிரி கப்பு கப்புன்னு மூடிட்டான்பா. நம்ம ஊர் சாப்பாடு தான்ப்பா. பொங்கல் வடைன்னா なんで料理なんかしたんですか。もう勝手にそんなことするならば出てってください。 டேய் சிவா இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுடா. எழுந்து வாயிலே ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ. கம்மிரு. அவனுக்கு நீங்க என்ன சமைச்சு போட்டீங்க? அதனால அவன் வந்து கணேஷ் குணமா வரது லேட் ஆகுன்றான். சரி நம்மளால எது கணேஷுக்கு பிரச்சனை? நம்ம வந்தாச்சு, அவனை விட்டாச்சு, நம்ம கிளம்பிடலாம். ஆமா நமக்கு இங்கே வேலை இருக்கு. ஐயா ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ இன்னும் கிளம்ப வேண்டிய நேரம் வரல. தசீரை உன்னோட சகோதரன் மாதிரி சொன்ன அவனை அப்படியே விட்டுட்டு போயிருவியா? உனக்கு சுமோனா என்னன்னு தெரியுமா? சுமோ ரெஸ்லிங்னா என்னன்னு தெரியுமா? அதை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்ககிட்ட சுமோவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. சுமோ இந்த விளையாட்டு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பழமையான விளையாட்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஷிண்டோ ஆலயங்களில் நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருந்தது. அங்கே தான் சுமோ வீரர்கள் இந்த விளையாட்டை முதலாக விளையாட ஆரம்பித்தாங்க. இது ஷிண்டோ மதத்துக்கும் ஜப்பான் மக்களுக்கும் எப்போவுமே பெருமை சேர்க்கிற பாரம்பரியமான விளையாட்டு. ஆக மொத்தத்தில் சுமோ விளையாட்டு ஜப்பான் மக்களோட ஒரு கம்பீரமான அடையாளம். இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க புனிதமான சுமோ விளையாட்டு சில தப்பான ஆட்கள்கிட்ட போய் தன்னோட புனிதத்தை இழக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ அந்த சுமோ விளையாட்டோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நானும் ஒரு நாள் அந்த மோசமான நிலைமையை சந்திச்சேன். மாஸ்டர், இப்போ நடக்க போற மேட்ச்ல உங்க ஆளுங்க தோக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு பெரிய பிரசன்ட் வச்சிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தான். இல்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாதது எதுவும் இல்லை. சுமோ ஜப்பானோட பெரிய கலாச்சாரம். நீ பணத்தால் எதை வேணாலும் வாங்கலாம், கலாச்சாரத்தை வாங்க முடியாது. சூதாட்டம் அது நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய விளையாடி இருக்கு. கடைசியில் அது சுமோ விளையாட்டிலையும் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயம், வாழ்க்கையில எதை வேணாலும் வாங்கலாம் பணத்தை வச்சு. மதிப்பு மரியாதை மட்டும் எப்பவுமே வாங்க முடியாது. இதை பார் சிவா, இப்போ நடக்க போகிற டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். இதில் தசீரை ஜெயிக்கணும்னா நீ அவன் கூட இருக்கணும். இருக்கிறதா கிளம்புறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க சிவா. ஏன் எதுக்காக நீ இவனை கொண்டு போய் உங்கள் மாஸ்டர்கிட்ட சேர்க்கறதுக்கு ஜப்பான் வரைக்கும் போனீங்க? நீ ஒரு சர்ஃபிங் கிளப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க. அதுவும் கை விட்டு போயிடாது. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு? சார் என் ரிஸ்க்லாம் விடுங்க சார். நான் எப்போ வேணா பிஸ்னஸில் சம்பாதிச்சுக்குவேன் சார். ஆனால் அவன் வாழ்க்கை குழியில் விழுந்திருக்கும் சார். ஏன்? எங்கள் கூட இவன் ஜப்பானில் இருந்த நேரத்தில் அந்த எம்எல்ஏ தம்பி அந்த பொண்ணு வீட்டு உள்ள புது பட்டா போட பார்த்தா சார். அப்புறம் கல்யாணத்தை அம்பானியே பார்த்தா அசர்ற மாதிரி பண்றோம். மாமா மே கம் இன். சொல்லாம வந்தது தப்பு தான், ஆனால் வந்து தானே ஆகணும். மாமா ஃபாரின் போகிறேன், 1 வருஷத்தில் வந்துடுறேன், 6 மாதத்தில் வந்துடுறேன் சொன்னவன் எவனுமே திரும்பி வந்ததே கிடையாது. டேய், ஆட்டோ ஓட்டிருந்தாரு உங்க மாமா. ஆமா. எந்த நாட்டில் இருக்கிறாரு? பாம்பே. அவர் பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம் பாம்பே போனாரு. என்னானாரு? அதே தான். பில்லா மலேசியா போனாரு. அவர் என்னானாரு? அங்கேயும் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க?
ஜப்பான் போய்கிற சிவாவும் திரும்பி வரமாட்டான். புரியுதா? அது தெரிஞ்சுதான் நான் பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கேன். இத முதல்லயே சொல்லிக்கலாமேப்பா. எல்லாத்துக்கும் ஒரு திஸ் நைட்டி வெரி பியூட்டி. என்னப்பா இது? எதுக்காக இவன் வந்திருக்கான்? முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. மாமா, அவகிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஒரு புது ஃபாரின் பிராண்ட் இறங்கியிருக்கு. பொறுமை கடலிலும் பெரியது. ஒரு 2 நிமிஷம் பேசுமா? எதுக்காகப்பா அவனோடலாம் பேசணும்? என்னால முடியாது. அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்காமா. 2 நிமிஷம் தானம்மா, பேசிடுமா? எப்போ உன்னை முதல்ல பார்த்தனோ அப்பயே என் மனசை பறி கொடுத்துட்டேன். இந்த உலகத்திலே எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் பிரியாணி தான். எப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். பிரியாணி செகண்டு தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் இருக்கீங்க. என் வீட்டு கதவு, பீரோ, தலகாணி, தூங்குற இடம், எல்லா இடங்கள்லையும் நான் கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ கூட பாருங்கள், நான் 2 நிமிஷம் கண்ணை மூடுறேன், நீங்கள் தான் என் கண்ணு முன்னாடி இருப்பீங்க. இப்போ பாருங்கள். லூசு. எகிரி குஸ்டாலா? டேய், என்னடா பெரியப்பாள் கோயில் வந்த மாதிரி பத்துனீங்க? எந்திரங்க. போடா. பாஸ். தஷீரோ இந்த மேட்சுக்கு ரெடி ஆயிட்டான். மாங்கே என்கிட்ட சொன்னாரு. இது எல்லாத்துக்குமே திருப்பி அவனை இங்க கூட்டிட்டு வந்த சிவா தான் காரணம். தஷீரோ அந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா நீ சொல்றவன உயிரோட இருந்தாதான்டா நடக்கும். டேய் சிவா, நான் முள்ளங்கி சாம்பார் வச்சிடறேன், நீ பொரியல் பண்ணிடு. நான் பார்த்துக்கிறேன். டேய், அவனுங்க தான்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அப்புறமும் பண்றப்ப அவனுங்களை காலி பண்ணிருக்கேன். நான் பேசாம ஜப்பான்லயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கிறேன்டா சிவா. ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் நேச்சர் தான். இது வேற ஏதோ மேட்ரு. ஓடு சிவா, நிக்காத. திரும்பி பக்கத்து ஓடு போயா. நீ போயா, நான் பார்த்துக்கிறேன். போயா, முன்னாடி போ. அச்சா. பார்த்து வலிக்குதுப்பா. முன்னாடி வாய மூடியா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் அவன்? ஐயா, இதுக்கெல்லாம் செல் பண்ணுவேன். நான் பார்த்து விடு. நம்ம சீல கட்டலாம். தலையை பிடிச்ச பிரெட் எடுத்து மண்டையை ஓட்டு. இப்ப வெல் டன். கையே உந்திரா. எஸ். சாரி சார். ஹேய். ஐயோ கடவுளே, காப்பாத்து. கிட்ட குதிரை, கிட்ட வாங்க, எல்லாம் வாங்க. கிட்ட குதிரை, சிற்றலா போடுங்க. மீன் என்ன தனிச்சு சேரும். எல்லாம் போடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அந்த திறமையை பாராட்டுங்க. வெரி குட். எல்லாம் உனக்கு எடுத்துக்கோ. எல்லாம் பொறிக்கும். பாய் வரட்டுமா?
どうもありがとうございました。どうも失礼します。எங்க போயிட்டு அந்த ஜாக்கு? டேய் சிவா, இந்த ஜாப்பனீஸ் தாத்தா வேஷத்துல என்ன கண்டே பிடிக்க முடியல. என் லைஃப்லயே இது வரைக்கும் இவ்வளவு கேவலமான மேக்கப் பார்த்ததே இல்லை. தயவு செய்து வரியா போலாம். ஜாப்பனீஸ் ஃபேன். இதுல இது வேற. வாயா. ஹே கனி, எப்படி இருக்க? ஹாய் சிவா, நான் நல்லா இருக்கேன். நீ ஓகேயா? சாரி, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால தான் உனக்கு இத்தனை நாளா ஃபோன் பண்ணல. நம்ம கணேஷ் ஆல்மோஸ்ட் சரியாயிட்டான், தெரியுமா உனக்கு? சூப்பர்ப்பா, நல்ல விஷயம். சரி, நீ எப்போ வர? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு எங்க வீட்ல என்ன தெரியுமா ஆச்சு? அந்த லூசு வேற வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டான். அவனா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நல்ல கப்பல். மூஞ்ச பாரு. சரி, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன். இங்க ஒரு நல்ல மாஸ்டர் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர்தான் கணேஷ் ஜெயிக்கணும், அதுக்கு நீ இருக்கணும்னு சொன்னாரு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றது தெரியுமா? நீ என்ன மிஸ் பண்ணியா? உனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? ஐ ரியலி மிஸ் யூ. சிவா. ஏய் சிவா, யார் அந்த பொண்ணு? நீங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். மறுபடியும் நீங்க எப்ப சமைக்க போறீங்க? ஏய் ஒண்ணு இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை பை. சிவா. யார் அந்த பொண்ணு? 変な寝方してるね。சிவா,この草木。நாம தான் மரம் செடி கொடிகள்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா அதுங்க தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்குது. Hey! Hey! Jack! Ganesh! 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 What? Jack! Yeah! Ganesh! Look! Padro! Hey, doctor! He said it was true. He said it was true. கணேஷ், நகனை தெரியணும். 全部 எல்லாத்துக்குமே 俺のせいだから。 நான் தான் காரணம். என்ன அழற? ここにいるみんなのために இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் தான் 言ったんだよ。 நான் அன்னைக்கு போனேன். வாங்க, மாஸ்டர் வெளியில போயிருக்காரு. தெரியும், அது தெரிஞ்சுதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னோட பிஸ்கட் கம்பெனிக்கு நீ தான் பிராண்ட் அம்பாசிடர் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விளம்பரத்தில் மட்டும் நடிக்க நீ ஒத்துக்கிட்டீன்னா உனக்கு நான் 50 லட்சம் yen தரேன். மாஸ்டர் அனுமதி இல்லாம நான் பண்ண மாட்டேன். இந்த பணத்தை வச்சு நீ உன் ஸ்கூலுக்கே நல்லது பண்ணலாம். யோசிச்சு பாரு. உன் மாஸ்டருக்கு தான் பணத்தோட மரியாதை தெரியாது. உனக்கு அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்காக 1 கோடி yen தரேன். 1 கோடி? ஆமா, இதை வச்சு நீ உன் ஸ்கூல்ல இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். புரியுதா? நான் எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செஞ்சு தான் பழகுவேன். Action! Oxmo number 1. Yes! Action! Cut! Action! Oxmo number 1. Action!
இனிமே இவனை ஜப்பான் பக்கமே பார்க்க கூடாது. யாருக்கும் தெரியாத இடத்துல கடல்ல தூக்கி போடுங்கடா. செத்து தொலை. ஏய், இப்போ எந்த லொகேஷன்லடா இருக்கீங்க? ஏய், எந்த லொகேஷன்லடா இருக்கோம் இப்போ? பாஸ் கேக்குறாரு. இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் தமிழ்நாடு கோஸ்டல் கிட்ட இருக்கோம். பாஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியா பக்கத்துல இருக்கோம். ஓகே, போடுங்கடா அவனை. ஓகே பாஸ். John, throw him. யோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? அந்த சுமோ ஜப்பான்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு திருப்பி சென்னையிலேருந்து ஜப்பானுக்கே போயிட்டான். ஆனால் நீ இன்னும் இந்த பொட்டிக்கான கதையை ஓப்பன் பண்ண மாட்டியே. சார் அவரே ரொம்ப ஆர்வமா சுவாரஸ்யமா கதையை சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் அவர் போக்குலயே விட்டுலாமே சார். சொல்லட்டுமே சார்? ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லு. இதுதான் வெரி பேத்தட்டிக்கே சார். அவங்க கிராண்ட் மாஸ்டர் டெத்துக்கு அப்புறமா சுமோ தனக்கு யாருமே இல்லை, தனியால் ஆயிட்டோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானே மோய் சிம்பிள். இனிமே நீ இதை பத்தி கவலைப்படாதடா. உன்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த மேட்ச்ல நீ எப்படி ஜெயிக்கணும்னு தான் இருக்கணும். அதுதான் அந்த மாஸ்டரோட ஆசையம். கனவுகள் நம் வாழ்வில் இனிமேல் எல்லாம் நினைவுகள். மனமே கதவுகள் நம் முன்னே திறக்கும் இனிமேல் நிலவுகள். மனமே ஒரு முறை விழுவது தவறிட ஆவதில்லையே, ஒரு முறை எழுந்தவள் தவறியும் தோற்பதில்லையே. வருவதும் அறிவதும் வாழ்வென புரிந்தால் போதுமே. மாயமே இது எல்லாம் மாறுமே. மாயமே மாறுமே. இது எல்லாம் மாயமே மாறுமே. சிவா, இந்த சுமோ ரூல்ஸ் தான் உனக்கு தெரியுமே. இந்த கேம் எப்படி? ஒன்றும் இல்லை ஜாக், இவங்க 2 பேர் சண்டை போகிறாங்கல்ல, இதில் யாரோட பாடி ஃபஸ்ட்டு கீழே போடுதோ அதுக்கப்புறம் யார் இந்த கயிறை விட்டு வெளில போகிறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம கணேஷ் பெரிய சாம்பியன் நேரத்தில் அங்கே பாரு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிறோம் பாரு. மேட்ச் ஆரம்பிக்கும் போது சாமி எல்லாம் வேடிக்கும்.
மைக்கே சரியில்லை. வாப்பா, இங்க சீரியட் அடிக்கூடாது. சாரி சாரி. பழசெல்லாம் மனசுல வச்சுன்னு பார்க்காதுரா. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுரா. சிவா, அம்மா, அப்பா, மகனே, மை சன், யூ ஆர் மை சன். ப்ளூ நம்மால் ஜெயிக்கணும்ப்பா. அப்படிதான் நல்ல Oh yeah! சொல்ல முடியாது, தஷீரோ ஜெயிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போராடினா தான் தெரியும். எல்லாரும் ஃபைனல் மேட்ச் முடிவுக்காக காத்திருப்போம். The Sumo Championship has become really interesting and the whole world is looking forward to the final Sumo Championship. சார் நீங்க தான் இந்த தடவை சாம்பியன் ஆவீங்களா? என்ன கேள்வி இது? இன்னைக்குமே ஒரே ஒரு சாம்பியன் நான் தான். ஹே கனி, சொல்லு சிவா. இதுக்காக நான் வந்தேன். இங்க என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எல்லாம் சரியாயிடும் சிவா, நீ கவலைப்படாத. எப்படியாச்சு நம்ம கணேஷ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும். நீங்களா ப்ரே பண்ணிக்கிறீங்களா? நிச்சயமா ஜெயிப்போம் சிவா. நாங்க இங்க எல்லாரும் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஜாக் எல்லாத்தையுமே Facebookல போட்டாரு. நெட்ல வருதா? எல்லாரும் உட்கார்ந்து லைவா பார்க்க போறோம். சூப்பர் கனி. இங்க எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. சரி, மறக்காம எல்லாரும் ப்ரே பண்ணிக்க சொல்லு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். சீக்கிரமா முடிச்சிட்டு சந்தோஷமா வா. சரி, ஓகே. லவ் யூ.
நான் இன்னைக்கு இந்த போட்டியில் ஜெயிச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த வெற்றிக்கான முழு காரணம் நான் மட்டும் கிடையாது. நான் மேடைக்கு இப்போ ஒருத்தரை கூப்பிட போகிறேன். இது முக்கியமாக சொல்ல வரான். அது வேற யாரும் இல்லை, என்னோட பிரதர் சிவா. மேலே வா சிவா. நானா? நீதான். நோ நோ நோ, வா சிவா. சிவா என்னதான் கூப்பிடுறேன், எழுந்துரு. ஏன் யோசிக்கிற சிவா? மேலே வா. தைரியமா எழுந்தாங்க போ. ப்ளீஸ் கம்மி. மேலே வா சிவா. வா வா சிவா வா. குனிச்சிவா, அரிகத்தக்கு சேமாஸ். இங்கிருந்தோ வந்தான், கடல்ல இருந்து. இவனுக்காக ஏன்டா நீ இவ்வளோ பண்ற அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது அன்னைக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இவனை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் ட்ரூ லவ், உண்மையான அன்பு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹாவ் அ பிரதர் லைக் கணேஷ். பால்வடியும் பூமுகமே, பாசமுள்ள பூச்சரமே, தேடி வந்த பூவன. நாங்க நினைச்ச மாதிரியே சூமோ அந்த காம்படிஷன்ல நம்பர் 1 பொசிஷன் வந்து ஜப்பானிய கலக்கிட்டார் சார். என்ன ஒண்ணு, அந்த சூமோவை பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லதே நடந்தது சார். எக்ஸப்ட் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சிவாவை தூக்கின்னு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிடுச்சு. கிளப்பும் கைவிட்டு போயிடுச்சு. கடன் தொல்லை, 24/7 ஆல்கஹாலிக் ஆயிட்டேன் சார். இன்னைக்கு சேம் அந்த ஜூன் 21 சார், இந்த பீச்சில் தான் ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபுல்லு ஒன்று அடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாஞ்சேன் சார். வந்தது பாருங்க சார் அலை ஒன்று. ஏயா அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் சொல்ல மாட்டேற, ஆடியன்ஸுக்கும் காட்ட மாட்டேற. அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள? உங்களுக்கு காட்டலன்னு நான் டிசைட் ஆயிட்டேன் சார். ஏன்னா நீங்க ரொம்ப ஜென்யூன் ஆஃபீஸர் சார். ஆனால் சார் உங்களுக்கு மட்டும்தான் காமிப்பேன். இவங்கள போய் சொல்லுங்க சார். நான் பார்த்தாலே அவங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்படியா சொல்றீங்க? பார்க்கலாம் சார். யோ போங்கயா. ஏமா உனக்கு தனியாக சொல்லணுமா? போமா. பொட்டியை திறந்தா பார்க்கலான்னு பார்த்தா போன்றீங்களே சார். சரி பார்த்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். போமா சார். உங்க மேல இருக்கிற ஒரே ஒரு ட்ரஸ்ட்ல தான் சார். யோ காட்டியா? ஓகே ஷூர் சார். சார் ப்ளீஸ் கெட் அப் சார். சார் ஷாக் ஆயிடாதீங்க. இன்னொரு கதையை ஆரம்பிச்சாதான் நான் ஷாக் ஆவேன். மூடி தரேன். Full of gold, sir. என்ன அது? யோ ஆக்சுவலா இந்த கதையை நீ சொல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் பிடிங்கிட்டு ஒன்று அமுச்சு விட்ருப்பேன். ஆனால் உன் ஃபுல் கதையை கேட்டதுக்கப்புறம் இது உனக்கு சேர வேண்டியதுன்னு தோணுது. தேங்க்யூ வெரி மச் சார். ஆனால் இந்த இடத்துல இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இந்த தப்பை பண்ணக்கூடாதியா?
சார் இப்பதான் சொன்னீங்க நீ எடுத்துன்னு போலான்னு இப்ப பேச்சு மாத்தி. ஒன்று பண்ணுவோம், நான் ஒரு 3 என்றேன், கண்ணை மூடிட்டு நீ கிளம்பிடுறியா? சார் அந்த 3ன்றத ஒரு 5ஆ இழுத்தீங்கன்னா அப்படியே நழுவிடுவேன். சரி, கண்ணை மூடுங்க, நான் சொல்லும்போது மட்டும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நவ் யூ கேன் ஸ்டார்ட் த கவுண்ட் டவுன் சார். 1 2 3 4 5. நடப்பா. நிக்கிலா, சுரேஷ் சார், அந்த பொட்டி ஃபுல்லாக கோல்டு இருந்தது, நான் எடுத்துகிட்டு போயான்னு சொன்னேன். ஆனால் அந்த ஆள் ஒரு பர்சன்டேஜ் வச்சுட்டு போயிருக்காயா. இதை அஃபிஷியலாக எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து. இவ்வளோ மொத்தமாக கோல்டு என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அப்படின்னு கணேசா, ஆஹா இந்த நாளை மறக்கவே முடியாது. ஐ எம் வெரி ஹாப்பி. கத்திரி வெயிலில் உழைக்கும் நிழலில் ஒதுங்க வந்தானோ, கொட்டிடும் மழையில் அன்பெனும் கூடையை விரிக்க வந்தானோ, மொழியை தாண்டி வலியை பேசும் பிழையை பாரடா, எதையும் ஏற்கும் இதயம் இருந்தால் அழகுதானடா, மலையை போலுற மழலை பாரடா, விரலை நீங்க உறவுதானடா, பாசம் காட்டிட பாஷை வேண்டுமா, நேசம் என்பது தேசம் பார்க்குமா, உயிரே உறவே உறவே உயிரே, தாயன அவனும் சீயன இவனும் வாழ்ந்திடும் அழகை வாழ்த்திட வரணும், தாயன அவனும் சீயன இவனும் வாழ்ந்திடும் அழகை வாழ்த்திட வரணும்.